இந்த ஜூலை மாதம் சிறப்பான மாற்றங்களை உங்களை வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. நம்பிக்கை இருக்கா? ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. 10 மடங்காக நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் ஜூலை மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை இருக்கவங்க தொடர்ந்து பாருங்கள். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னா நீங்களே ஒரு தடையை உருவாக்கிட்டீங்க. சரியா? உங்களுக்கு 2 ஏஞ்சல் நம்பர் சைடில் தெரியும். 111 அல்லது 777. ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பரை தேர்ந்தெடுங்க. எந்த ஏஞ்சல் நம்பரை தேர்ந்தெடுத்திருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு கார்டு வந்திருக்கு. 111 யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தீங்க? செல்ஃப் லவ். உங்களை நீங்களே யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறீங்க இந்த ஜூலை மாதம். உங்களை நீங்களே யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க தீர்மானிக்க போறீங்க. இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. எதெல்லாம் உங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்ததோ, தயக்கத்துல பிடிச்சு வச்சுட்டு இருந்ததோ, அப்படி இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மனசுல இருக்கா? கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு சொல்லுங்க. தயக்கம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதெல்லாம் விலகி போக போகுது. மறக்காம நான் சொன்ன மாதிரி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் கிடைச்சிட்டே இருக்கும். ஜூலை மாதம் செல்ஃப் லவ் அப்படிங்கிறத உணர போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதெல்லாம் உங்களை பிடிச்சு வச்சுட்டு இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்தது கன்ஃபர்மேஷன் கார்டு. ஆஹா, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே மனசுல இறுக்கமா தாங்க முடியாத பாரம், துயரம், இதுல இருந்தெல்லாம் விடுபட போறீங்க ஜூலை மாதம். ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது கணவன் மனைவி, லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ்ல பார்ட்னர், யாரா வேணா இருக்கலாம். மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்க ஒரு உறவுல இருக்க அந்த சங்கடங்கள் பாரமாக நெஞ்சே வெடிச்சு போற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருந்தாலும் அதுலேருந்து இந்த மாதம் விடுபட்டுருவீங்க. ஐ கிளைம் இட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. லவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. லவ் லவ் செல்ஃப் லவ். பழசெல்லாம் முடிய போகுது, பாரமெல்லாம் இறங்க போகுது இந்த மாதம். 111 ஏஞ்சல் தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு இது வரைக்கும் உறவு நிலைகள்ல பிரச்சனை, யாரு கூட வேணா பிரச்சனை இருந்திருக்கட்டும், மனசை கணக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டே இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அதற்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுது. செல்ஃப் லவ் அப்படின்னு சொன்னேன். அந்த கார்டோட அடுத்த அதுக்கான பிரதிபலிப்பு தான் இந்த கார்டு. ஒரு மாயமான உலகத்துல இது வரைக்கும் நம்ம இருந்தோம். அதை உணர்த்துறதுக்காகவே நிறைய நல்ல விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உணர்றதுக்கான ஒரு தருணம் உங்களுக்கு ஜூலை மாதத்துல கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? கரெக்டா சொல்ல முடியுமா அப்படின்னா எஸ் சொல்லிடலாமே. பிரபஞ்சத்திற்கிட்ட கேட்டலாம். ஜூலை மாதத்துல எப்போது உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டலாம். ஜூலைன்னு சொன்னேன். 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. ஜூலை மாதத்துல கரெக்டா ஒரு 14ஆம் தேதிக்கு மேல 14 ஜூலை 14க்கு மேல இந்த மாற்றங்கள், அதாவது உங்களோட பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தது, மனசுக்குள்ள பாரமா இருக்கு, ஒரே ஒரு படபடன்னு இருக்கு அப்படின்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும் ஜூலை 14க்கு அப்புறம். இது என்ன கணக்கு அப்படின்றீங்களா? அப்படிதான், கன்ஃபார்மாக சொல்கிறேன். 100% அடித்து சொல்கிறேன். டேரட் கார்ட்ஸ் மேலே நம்பிக்கையில் சொல்கிறேன். சரியா? கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள், நம்பிக்கை அப்படின்னு சொல்லுங்கள். ஜூலை 14க்கு அப்புறம் என் மனசில் இருக்க எல்லா பாரமும் குறைஞ்சிருச்சு சொல்லுவாங்க இல்லையா? என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.
ட்ரஸ்ட் த எனர்ஜி. ட்ரஸ்ட். இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த ஜூலை மாதத்தில். மனசில் பாரம் இறங்கிடுச்சு. ஆஹா, செலிப்ரேஷன். உறவு நிலைகளால் பிரச்சனைன்னு சொன்னேன், மனசில் பாரமாக இருக்குன்னு சொன்னேன். அது பணம் ரிலேட்டடாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன சண்டையினால் பிரிஞ்சு இருக்கலாம். எதுனாலும் சரி, எந்த விதமான மனசில் பாரம், எந்த விதமான பாரமாக இருந்தாலும் சரி, அது 14 ஜூலை 14க்கு அப்புறம் சரியாகிடும். இந்த வீடியோவை நீங்கள் ஜூலை 14க்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அது சரியாகிறதுக்கான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. அதை உணர ஆரம்பிச்சிருங்க. செல்ஃப் லவ், நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரி ஆயிடும். நல்ல உறவுகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. 100க்கு 100 உண்மை இது. லவ், காதல் அப்படின்னு டைப் பண்ணுங்க, அன்புன்னு டைப் பண்ணுங்க. என்ன நீங்கள் மனசில் இருக்க பாரம் குறைஞ்சதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்களோ அதை கிடைக்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவீங்க அதை கிடைச்சதுக்கப்புறம்? அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சாரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ லைக் பண்ணிங்களா? எனர்ஜி கிளைம் பண்ணுங்கள். மனசில் ரொம்ப பாரத்தோடு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்புங்க. அடுத்ததாக 777 ஏஞ்சல் நம்பர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு ஆரம்பமே அமக்களமாக இருக்கே. 808 அப்படின்னு அந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க. 808. பணம், பணம் சம்பந்தமான பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஜூலை மாதம் நிச்சயமாக கிடைக்கும். பணத்தை கொடுத்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வரல. பணம் கேட்டிருக்கீங்க, வரல. பணம் சேமிச்சு வைக்கணும்னு யோசிக்கிறீங்க. என்ன பணம் ரிலேட்டடாக எந்த விஷயம்னாலும் சரி, நகை, பணம், வீடு, வாசல், வாகனம், என்ன வேணும் உங்களுக்கு ஜூலை மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் தயாரா? ரெடி, ஐ எம் ரெடி, நான் தயார் அப்படின்னு சொல்லுங்க. நான் தயார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இந்த ஜூலை மாதம்? 777 ஏஞ்சல் நம்பர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு என்னங்க யோசிச்சிங்க? இங்கே பாருங்க, பணம் 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 பணம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து. பணம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பெரிய மணி மேக்னெட்டாக மாற போகிறீங்க. பணத்தை ஈர்க்கும் ஒரு பெரிய காந்த சக்தியாக மாற போகிறீங்க ஜூலை மாதத்துலேருந்து. பாதி வருடம் முடிஞ்சாச்சு, இருந்தாலும் சரி, இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்ததோ இல்லையோ, இனி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் இந்த ஜூலை மாதத்துலேருந்து நடக்க போகுது. 808 அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க. எனர்ஜியை மாற்றுங்க. இந்த வீடியோ வழியாக பணம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கான எனர்ஜியை மாற்றிக்கோங்க. நிறைய பணம் ரிலேட்டடாகவே வருதே. 777 ஏஞ்சல் நம்பர் சூஸ் பண்ண எல்லாரும் பணம் ரிலேட்டடாக நிறைய மனசில் யோசிச்சிங்களோ? பணம்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ரிலேஷன்ஷிப்க்கு வந்திருக்கு. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒரு விஷயம் மைண்டில் வந்திருக்கு உங்களுக்கு. கல்யாணம் நடந்துரும், கவலைப்படாதீங்க. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உண்டு. கல்யாணம் ஆகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. சரியாயிடும், நிச்சயமாக சரியாயிடும். ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்திலேயே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க. என்ன செய்யணும்? ஹோப்போனோபோனோ ப்ரேயர் சொல்லுங்க. சரியா? எப்படி சொல்லணும் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன், திரும்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ. சரியா? இந்த 4 வரியை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லுங்க, அல்லது உங்களோட
பார்ட்னர், உங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்கள நினைச்சு சொல்லுங்க. எங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கு. ஆனா இப்பவே நல்லாவா இருக்கு அப்படின்னு யோசிச்சாலும் சரி, திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க. சரியா? ஏன்னா இப்ப என் ஹஸ்பண்ட நினைச்சு நான் சொல்லிட்டேன். மனிதர்கள் தானே. சில சில விஷயங்கள் தவறுகள் நடக்கத்தானே செய்யும் இல்லையா? அப்போ நம்ம அப்பப்போ வந்துட்டு அத மன்னிச்சு, அந்த அன்பை வந்து தூண்டிட்டே இருக்கணும். ம். ஓகே. ஓ மை காட்! ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. பணம் வந்தாச்சு. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். யாராவது வந்துட்டு உங்ககிட்ட நல்ல அன்பா பழகியிருக்க மாதிரி காமிச்சுட்டு, திடீர்னு ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து. பயந்துடாதீங்க. அவங்களோட உண்மையான முகம் அதுதான். அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு செட் ஆகல. சரியா? இட்ஸ் ஓகே. அவங்களோட கேரக்டர் மாறி இருக்கலாம். அவங்க கிட்ட பழகிட்டு இருந்த விதம் மாறி இருக்கலாம். தட்ஸ் ஓகே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்பவே டைப் பண்ணுங்க. இப்பவே சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஆல் இஸ் வெல். அனைத்தும் நன்மைக்கே. உங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் எந்த டேட்டுக்குள்ள நடக்க போகுது சொல்லிடலாமா? ஜூலை மாதத்துல ஜூலை 9ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு இந்த மாற்றங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். ஜூலை 9க்கு அப்புறம் நீங்க பணம் விஷயமா என்ன யோசிச்சீங்கனாலும் சரி, அந்த எனர்ஜி மாறிடுச்சு. உங்களுக்கு 9க்கு மேல ஜூலை 9க்கு மேல எல்லா நல்ல மாற்றங்கள் வரும். பணம் ரீதியாக வரும். மனிதர்கள் வழியாக உங்களுக்கு அந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும். நீங்க கேட்ட எல்லா விஷயமும், பணம் சம்பந்தமான எல்லா விஷயம், உறவு நிலைகள்லயும் பிரச்சனை, இந்த பணத்தினால தான் பிரச்சனை அப்படின்னா, அந்த பணம் வந்து அதை சரி செஞ்சிடும். ஐ கிளைம் இட். சொல்லுங்க. ஐ கிளைம் இட். 808 டைப் பண்ணீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரா வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பிரபஞ்சத்தின் பதில் உங்களுக்கு டைரக்டாக அங்கேருந்து எடுத்து உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் வழியாக கொடுத்துட்டே இருக்கேன். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கட்டும். நிறைய நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். என்னோட வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய சிறப்பான மனிதர்கள் நான் சந்தித்தேன். அதனால தான் என்னோட எனர்ஜி சிறப்பாக மாறி இருக்கு. உங்களுக்கும் அது நடக்கட்டும். 1-to-1 டேரட் ரீடிங் கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மீண்டும் சிறப்பான ஒரு பதிவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டேரட் குயின்.